ஒரு முடிவற்ற மாபெரும் மின் உற்பத்தி நிலையத்தை, அதாவது ஒரு எல்லையற்ற பவர் ஸ்டேஷனை நீங்கள் கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். சரி. அங்கிருந்து உற்பத்தியாகிற மின்சாரம் பல கோடி ஒளியாண்டுகள் தூரம் பயணிக்கிறது. ஒட்டுமொத்த பால்வெளி மண்டலங்களுக்கும் எண்ணற்ற கிரகங்களுக்கும் அது ஒளியையும் ஆற்றலையும் வழங்குதுன்னு வச்சுப்போம். வாவ், ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு கற்பனை இது. ஆமா, ஆனா இவ்வளோ பிரம்மாண்டமாக பகிர்ந்தளிக்கப்பட்ட பின்பும் அந்த மூல மின்சாரத்தில் ஒரு சிறுதுளி ஆற்றல் கூட குறையவே இல்லை. இழப்பு என்பதே பூஜ்யம். இது சாதாரணமா கேட்டா அறிவியல் விதிகளுக்கு முரணானது போல தோணும். கண்டிப்பா. இன்றைய நவீன பௌதிகவியலாளர்களிடம் இதை கூறினால் இது சாத்தியமே இல்லை என்று மறுத்து விடுவார்கள் இல்லையா? அறிவியலின் அடிப்படை விதிகளுக்கு இது எதிரானது என்பார்கள். உண்மைதான். ஏன்னா எந்த ஒரு ஆற்றலும் செலவழிக்கப்படும் போது குறையத்தான் செய்யும். சரியா சொன்னீங்க. ஆனால் 19ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஒரு தமிழ் ஞானி இத்தகைய ஒரு மாபெரும் பிரபஞ்ச ஆற்றலை துல்லியமாக விவரித்தது மட்டுமல்லாமல், அந்த முடிவற்ற ஆற்றலை கட்டுப்படுத்தும் கருவி உங்கள் நெஞ்சுக்குள்ளேயே இருக்கிறது என்று ஆணித்தனமாக கூறினார். ஆமா, அதுதான் இந்த தேடலோட மிக சுவாரஸ்யமான பகுதியே. ஆம், இதுதான் நமது இன்றைய ஆழமான தேடல். அறிவியலும் தத்துவமும் மனித மனதின் விழிப்புணர்வும் சந்திக்கும் ஒரு புள்ளியை நோக்கி நாம் பயணிக்கப் போகிறோம். இதை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இந்த பயணத்துல இணைய எனக்கு ரொம்ப ஆவலா இருக்கு. வள்ளலார் எழுதிய அருள் விளக்கமாலை தொகுப்பிலிருந்து 36வது பாடலின் வரிகளுக்குள் இருக்கும் அந்த மாபெரும் பிரபஞ்ச ரகசியத்தைத்தான் இன்று நாம் முழுமையாக புரிந்து கொள்ளப் போகிறோம். சரி, இத கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். வெறும் 8 வரிகளில் எப்படி முழு பிரபஞ்சத்தின் உருவாக்கமும் அடங்கியுள்ளது என்பதை நினைத்தாலே எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இதில் மிகவும் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நாம் இந்த வரிகளை வெறும் ஒரு பக்தி இலக்கியமாகவோ அல்லது இறைவனை போற்றும் சாதாரண பாடலாகவோ சுருக்கிவிடவே முடியாது. ஆமா, மேலோட்டமாக பார்த்தால் இது ஒரு பக்தி கவிதை போலத்தான் தெரியும். கரெக்ட். ஆனால் தத்துவார்த்த ரீதியாக ஆழமாக இறங்கி பார்த்தால், பிரபஞ்சம் எப்படி தோன்றியது, அதன் இயற்பியல் விதிகள் என்ன, மனிதனின் உள்ளம் எப்படி இந்த பேரண்டத்தோடு இணைக்கப்பட்டுள்ளது என்ற மாபெரும் கேள்விகளுக்கான விடைகளை இந்த பாடல் தன்னுள் அடக்கி வைத்திருக்கிறது. அதாவது என்ன நடக்கிறது என்பதை தாண்டி ஏன் நடக்கிறது என்கிற ஒரு விஞ்ஞான பார்வையா? மிகச்சரி. வள்ளலார் இங்கே வெறும் செய்திகளை பதிவு செய்யவில்லை. ஒரு எல்லையற்ற ஆற்றல் எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கிறது, அந்த ஆற்றல் ஏன் எந்த இடத்திலும் தேக்கம் அடைவதில்லை என்பதையெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஒரு குவாண்டம் இயற்பியலாளரின் துல்லியத்தோடு கவிதை வடிவில் நமக்கு கொடுத்திருக்கிறார். வாவ்! அந்த துல்லியத்தை நோக்கி நாம் நேரடியாகச் செல்வோம். பாடலின் முதல் வரியே மிகவும் சவாலாகவும் அதே சமயம் சிந்திக்க தூண்டுவதாகவும் இருக்கிறது. ஆமா, அந்த முதல் வரிய கொஞ்சம் சொல்லுங்க. அவர் இப்படி தொடங்குகிறார்: விலங்கு பரசக்திகளின் பரமாதி, அவற்றுள் விரிந்த நிலை யாதியெல்லாம் விளங்கி ஒளி வழங்கி என்று பாடுகிறார். ரொம்ப ஆழமான வரிகள். நாம் ஆரம்பத்தில் பேசிய அந்த மின் உற்பத்தி நிலையத்தின் கருத்தை இங்கே பொருத்தி பார்ப்போம். பரமாதி என்பதை எல்லாவற்றுக்கும் அடிப்படையான மூல ஆற்றல் என்றெடுத்துக்கொண்டால், அதிலிருந்து பலவிதமான பரசக்திகள், அதாவது பிரபஞ்ச இயக்க சக்திகள் விரிவடைகின்றன என்று அவர் கூறுகிறார் இல்லையா? ஆமா, ஒரு பவர் கிரிட்லிருந்து பல வீடுகளுக்கு கரண்ட் போவது போல வச்சுக்கலாம். ஆனா அறிவியல் ரீதியாக பார்த்தால், எந்த ஒரு ஆற்றலும் ஒரு இடத்திலிருந்து விரிவடையும் போது அதில் ஒரு தேய்மானம் அல்லது இழப்பு இருக்க வேண்டுமல்லவா? கண்டிப்பா இருக்கணும். ஒரு நெருப்பு எரிய வேண்டும் என்றால் விறகு தீர வேண்டும். சூரியன் ஒளிர வேண்டும் என்றால் அதனுள் இருக்கும் ஹைட்ரஜன் எரிய வேண்டும். ஆனால் வள்ளலார் கூறும் இந்த பரமாதி எப்படி எந்தவிதமான குறைவுமே இல்லாமல் தன்னைத்தானே விரிவுபடுத்திக் கொள்கிறது? இது நம்ம பௌதிக விதிகளுக்கு முற்றிலும் முரணாக இருக்கிறதே. இது மிக சரியான கேள்வி. இங்கேதான் நாம் நமது சாதாரண இயற்பியல் புரிதலிலிருந்து சற்று மேலே செல்ல வேண்டும். அதாவது மெட்டீரியல் உலகத்தை தாண்டி சிந்திக்கணும்னு சொல்றீங்களா? அதேதான். நவீன அறிவியலில் மூடிய அமைப்புகளில் ஆற்றல் தொடர்ந்து சிதறடிக்கப்படும் என்ற ஒரு விதி இருக்கிறது. ஆற்றலின் சீரான தன்மை குறைந்து அது ஒரு ஒழுங்கற்ற நிலையை நோக்கி நகரும். ஓ, இதைத்தான் என்ட்ரோபி என்று சொல்வார்களா? சரியா சொன்னீங்க. என்ட்ரோபி விதிப்படி நீங்கள் சொன்னது போல நம்முடைய உலகில் ஒரு பொருள் ஆற்றலை வெளிப்படுத்தினால் அது தேய்மானமடையும். ஆனால் வள்ளலார் சுட்டிக்காட்டும் அந்த பரமாதி என்பது பௌதிக உலகிற்கு அப்பாற்பட்ட ஒரு தூய ஆற்றல் மூலமாகும். தூய ஆற்றல்னா அதை அளக்க முடியாதா? ஆமா, அது உருவாக்கப்படவும் இல்லை, அழிக்கப்படவும் முடியாதது. அந்த மூல ஆற்றலானது ஒரு சாதாரண பொருள் அல்ல. அது பிரக்ஞையின், அதாவது அறிவு நிலையின் உச்சம். ஓஹோ, விருந்து நிலை யாதியெல்லாம் விளங்கி ஒளி வழங்கி என்பது நுட்பம் இதுதானா?
ஆமாம். அறிவோ அல்லது தூய பிரக்ஞையோ எவ்வளவு பகிரப்பட்டாலும் அது குறைவதில்லை. இப்போ ஒருவரிடமிருந்து 1000 பேருக்கு ஒரு அறிவை பகிர்ந்தால் அது பெருகுகிறதே தவிர தேய்மானம் அடைவதில்லை இல்லையா? கண்டிப்பா அறிவு வளரத்தான் செய்யும். அதே போலதான் இந்த பிரபஞ்சத்தை இயக்கும் ஆதி ஆற்றல் பல பரசக்திகளாக உருமாறி எல்லா பரிமாணங்களிலும் விரிவடையும் போதும் தன் மூலத்தன்மையில் எவ்விதமான குறைபாடும் இன்றி முழுமையாக ஒளிர்கிறது. அப்போ இது வெறும் வெளிச்சம் அல்ல. இல்ல, இது இயக்கத்தின், வாழ்வின், அறிவுத்திறனின் ஒளி. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச கட்டமைப்பும் அந்த தேய்மானமில்லாத மூல ஆற்றலின் விரிவுதான் என்பதை அவர் இங்கே மிகத் தெளிவாக நிறுவுகிறார். சரி, இப்படிப்பட்ட ஒரு முடிவற்ற ஆற்றல் இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் அந்த ஆற்றல் எங்கே இருக்கிறது? அது இயங்குவதற்கு ஒரு தளம் அல்லது ஒரு ஸ்பேஸ் தேவை அல்லவா? இங்கேதான் கதை இன்னும் சுவாரஸ்யமாக போகுது. எனக்கும் இங்கேதான் மிகப்பெரிய முரண்பாடு தோன்றுகிறது. ஆற்றலுக்கு ஒரு இருப்பிடம் வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது வள்ளலார் அந்த பரவெளியை எப்படி விவரிக்கிறார் என்பது மூளைக்கே சவாலாக இருக்கிறது. அவர் எந்த வரிகளில் அதை சொல்கிறார்? அவர் களங்கமிலா பரவழியில் அந்த முதல் நடுதான் காட்டாதே நிறைந்தெங்கும் கலந்திடும் பேரொளியே என்கிறார். வாவ்! அந்தம் முதல் நடு காட்டாதே. அதாவது தொடக்கம், நடுப்பகுதி, முடிவில்லாத ஒரு பேரொளி. இதை நாம் எப்படி புரிந்து கொள்வது? மனிதர்களாகிய நாம் எல்லாவற்றுக்கும் ஒரு எல்லையை வகுத்துத்தான் பழகியிருக்கிறோம். உண்மைதான். நம்ம மூளைக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. ஆமா, ஒரு நார் என்றால் அதற்கு காலை, மத்தியம், இரவு என்று ஒரு கட்டமைப்பு இருக்கிறது. பிரம்மஞ்சம் என்றால் கூட அது விரிவடைந்து கொண்டே செல்கிறது. அதற்கு ஒரு எல்லை இருக்கலாம் என்றுதான் அறிவியல் தேடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் தொடக்கமும் முடிவும் இல்லாத ஒன்றை அதை நமது மூளை எப்படி உள்வாங்குவது? மனித மூளையின் இயல்பே அதுதான். நாம் பாதுகாப்பிற்காக எல்லாவற்றையும் அளக்க விரும்புகிறோம். ஒரு பொருளை வகைப்படுத்தினால் மட்டும்தான் நமது மூளைக்கு அது புரிந்ததாக ஒரு திருப்தி கிடைக்கும். கண்டிப்பா. எல்லை இல்லாததை நினைச்சாலே ஒரு பயம் வரும். ஆனா எல்லையற்ற ஒன்றை ஒரு சிறிய அளவுகோலால் எப்படி அளக்க முடியும்? வள்ளலார் இங்கே நமது அந்த வழக்கமான சிந்தனை முறையை உடைத்தெறிகிறார். முதலில் அவர் குறிப்பிடும் களங்கமில்லாத பரவழி என்பது நாம் வெறும் கண்ணால் பார்க்கும் வெற்றிடமோ விண்வெளியோ அல்ல. ஓ, அப்ப அது பிசிக்கல் ஸ்பேஸ் இல்லையா? இல்ல, அது எந்தவிதமான பௌதிக பண்புகளாலும் மாசடையாத தூய அறிவு வெளி, பியோர் கான்ஷியஸ்னஸ். சரி, அந்தம் நடு முதல் இல்லாததை எப்படி புரிந்து கொள்வது என்ற உங்கள் கேள்விக்கு வருவோம். நேரமும் வெளியும் இருக்கும் இடத்துல மட்டும்தான் தொடக்கமும் முடிவும் இருக்கும். டைம் அண்ட் ஸ்பேஸ் இருந்தாதான் பவுண்டரிஸ் இருக்கும். கரெக்ட். ஆனால் வள்ளலார் சுட்டிக்காட்டும் அந்த பேரொளி காலத்திற்கும் வெளிக்கும் அப்பாற்பட்டது. அது ஒரு டார்ச் லைட் வெளிச்சம் போல ஒரு குறிப்பிட்ட திசையை நோக்கி பாயும் ஒளி அல்ல. அவர் மிக அழகாக நிறைந்தெங்கும் கலந்திடும் பேரொளி என்கிறார். எங்கும் கலந்திடும், இது கொஞ்சம் விளக்க முடியுமா? இப்போ ஒரு தண்ணியில உப்ப கரைக்கிறீங்கன்னு வச்சுப்போம். அந்த நீரின் ஒவ்வொரு துளியிலும் உப்பு எப்படி முழுமையாக கலந்திருக்குமோ அதே போல இந்த எல்லையற்ற ஆற்றல் பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் ஒவ்வொரு வெற்றிடத்திலும் எவ்வித இடைவெளியும் இன்றி ஊடுருவி இரண்டர கலந்திருக்கிறது. அப்போ அதுக்கு ஒரு தொடக்க புள்ளின்னு ஒன்னு தேவையே இல்ல. அதேதான். அதற்கென்று தனித்த ஒரு தொடக்க புள்ளியோ முடியும் இடமோ கிடையாது. எங்கும் நிறைந்திருப்பதால் அதற்கு பயணிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. ஒரு நிமிடம் பொறுங்கள், எனக்கு இங்கே ஒரு சந்தேகம் வருகிறது. சொல்லுங்கள். நீங்கள் சொல்வதை வைத்துப் பார்த்தால் அந்த பேரொளி எங்கும் நிறைந்திருக்கிறது. அது எந்த மாசும் இல்லாத தூய ஆற்றல் என்று சொல்கிறீர்கள். அது பிரபஞ்சத்தின் ஒவ்வொரு அணுவிலும் கலந்திருக்கிறது என்றால் அது எனக்குள்ளும் இருக்க வேண்டுமல்லவா? மிக சரியான பாயிண்ட் இது. ஆனால் மனிதர்களாகிய நமக்கு அது அப்படி தெரிவதில்லையே. இவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு ஆற்றல் நமக்குள் இருக்கிறது என்றால் அன்றாட வாழ்க்கையில் நாம் ஏன் இவ்வளவு சின்ன சின்ன விஷயங்களுக்காக போராடுகிறோம்? இது நம்ம எல்லார் மனசுலயும் எழும்புற கேள்விதான். ஆமா, டிராஃபிக்கில் கோபப்படுகிறோம், எதிர்காலத்தை நினைத்து பயப்படுகிறோம். அந்த பேரொளி எங்கும் பரவி இருக்கிறது என்றால் மனிதனும் பிரபஞ்சமும் ஏன் இவ்வளவு முரண்பட்ட நிலையில் இருக்கிறார்கள்? இந்த மாபெரும் இடைவெளியை அவர் எப்படி விளக்குகிறார்? இது மிக ஆழமான, அதே சமயம் மிகவும் அவசியமான ஒரு கேள்வி. பிரபஞ்சத்தில் எங்கும் வியாபித்திருக்கும் அந்த பேரொளி மனிதனுக்கு மட்டும் ஏன் அந்நியமாக தெரிகிறது என்ற கேள்விக்குத்தான் பாடலின் அடுத்த வரியில் வள்ளலார் விடை தருகிறார். ஓ, அவர் அகத்திற்குள் வருகிறாரா? ஆமாம். அவர் உளங்குளவு பரசக்தி உலகமண்டம் முழுதும் ஒளிவிளங்கச் சுடர் பரப்பி ஓங்க தனிச்சுடரே என்று கூறுகிறார். அதாவது
விண்வெளியில் பரவியிருக்கும் அதே பேரொளிதான் மனிதனின் உள்ளத்திலும் குடிகொண்டிருக்கிறது. வாவ்! அண்டத்தில் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தோம். சடன்றவர் ஆட்டத்தின் விதிகளை மாற்றி அதே மனிதனின் அகத்திற்குள் கொண்டு வந்து விட்டார். சரியா கவனிச்சிங்க. நாம் அதை உணராதற்கு காரணம் அந்த ஆற்றல் சுருங்கி விட்டதோ அல்லது மறைந்து விட்டதோ அல்ல. நமது அறியாமை என்னும் திரையால்தான் நாம் அதை மூடி வைத்திருக்கிறோம். அறியாமை திரைனா நமது தினசரி எண்ணங்களா? ஆமாம். மனதை ஒரு தூய்மையான கண்ணாடியாக பராமரிக்காமல் அன்றாட பிரச்சனைகள், அகங்காரம் என்னும் தூசிகளை படிய வைத்திருப்பதால் அந்த ஒளி நமக்கு தெரிவதில்லை. ஆனால் உள்ளத்திலிருக்கும் அந்த பரசக்தி விழிப்படைந்து விட்டால் அது ஒரு மாபெரும் ஓங்கு தனிச்சுடராக மாறுவதை பார்க்க முடியும். இதை கேட்கும்போது இதை நாம் அன்றாட வாழ்க்கையோடு ஒப்பிட்டு பார்த்தால் எனக்கு ஒரு சுவாரஸ்யமான தொழில்நுட்பம் நினைவுக்கு வருகிறது. இதை ஒரு ஹோலோகிராம் தொழில்நுட்பத்தோடு ஒப்பிடலாமா? ஹோலோகிராம் கொஞ்சம் விளக்கி சொல்லுங்க. அதாவது ஒரு சாதாரண புகைப்படத்தை நீங்கள் இரண்டாக கிழித்தால் அந்த படத்தின் பாதி உருவத்தை நீங்கள் இழந்து விடுவீர்கள் இல்லையா? ஆமா, அந்த இன்ஃபர்மேஷன் போயிடும். ஆனால் முப்பரிமாண காட்சியை காட்டும் ஒரு ஹோலோகிராஃபிக் தட்டை நீங்கள் சுக்குநூறாக உடைத்தாலும் சரி, அந்த ஒவ்வொரு மிகச்சிறிய உடைந்த கண்ணாடி துண்டுக்குள்ளும் அந்த முழுமையான முப்பரிமாண உருவம் குறையின்றி தெரியும். ஆஹா, வள்ளலார் கூறுவதும் இதைத்தானா? ஒரு மாபெரும் சூரியனை அப்படியே சுருக்கி நமது நெஞ்சுக்குள் அடைத்து வைத்திருப்பதாக நாம் கற்பனை செய்ய வேண்டியதில்லை. மாறாக இந்த பிரபஞ்சம் முழுவதும் எப்படி பரவியிருக்கிறதோ அதே கட்டமைப்போடு நமது உள்ளத்திற்குள்ளும் பதிவாகி இருக்கிறது என்று புரிந்து கொள்ளலாமா? மிகச் சிறப்பான ஒப்பீடு. நீங்கள் கூறிய ஹோலோகிராம் உதாரணம் இங்கு 100% பொருந்தும். ஒரு சிறிய கண்ணாடி துண்டுக்குள் ஒட்டுமொத்த படமும் அடங்கியிருப்பது போலத்தான் ஒவ்வொரு மனிதனின் ஆன்மாவுக்குள்ளும் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தின் அத்தனை ஆற்றல்களும் ரகசியங்களும் குறையின்றி பதிவாகியிருக்கின்றன. வாவ்! இத கேட்கவே ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கு. இந்திய தத்துவ மரபில் இதை அண்டத்தில் உள்ளது பிண்டத்தில் என்று கூறுவார்கள். அதாவது பேரண்டம் மற்றும் சிற்றண்டம் ஆகிய இரண்டுக்கும் இடையிலான நேரடி தொடர்பு. மனித இதயம் என்பது ஏதோ தசை மற்றும் இரத்தத்தாலான ஒரு உறுப்பு மட்டுமல்ல, அது பிரபஞ்சத்தின் முழுமையான பிரதிபலிப்பு. அப்போ அந்த ஓங்கு தனிச்சுடர் என்பது அந்த விழிப்புணர்வுதானா? ஆமா, வள்ளலார் ஓங்கு தனிச்சுடர் என்று குறிப்பிடுவது மனிதனின் உள்ளத்தில் தோன்றும் அந்த விழிப்புணர்வைத்தான். அந்த ஹோலோகிராம் துண்டின் மீது சரியான வெளிச்சம் படும்போது அது எப்படி முழு உருவத்தையும் காட்டுமோ அதேபோல மனிதன் தன் அகங்காரத்தை அழித்து தன் உள்ளத்தை நோக்கி திரும்பும்போது அவனுக்குள் இருக்கும் அந்த சிறு சுடர் ஒட்டுமொத்த உலக மண்டலம் முழுதும் ஒளியை பரப்பும் எல்லையற்ற சக்தியாக உருமாறுகிறது. அதாவது அண்டத்தில் எரியும் அதே ஒளிதான் உங்கள் உள்ளத்திலும் எரிகிறது என்பதை மனிதன் உணரும்போதுதான் அவனுடைய கவலைகள் மறைகிறது என்கிறீர்கள். கண்டிப்பா, அவனோட அத்தனை அன்றாட பயங்களும் காணாமல் போயிடும். அந்த விழிப்புணர்வு நிலை உண்மையிலே ஆச்சரியப்பட வைக்கிறது. சரி, இவ்வளவு பிரம்மாண்டமான ஆற்றலை நாம் நமக்குள் உணர்ந்து விட்டோம் என்று வைத்துக்கொள்வோம். நமக்குள்ளும் அந்த பேரொளி இருக்கிறது, நாமும் அந்த பிரபஞ்சத்தின் ஒரு அங்கம்தான் என்று புரிந்துவிட்டது. சரி, அதற்கு பிறகு என்ன? இவ்வளவு பெரிய ஒரு ஆதிசக்தியோடு நாம் இணையும்போது அதற்கு கைமாறாக நாம் என்ன செய்ய முடியும்? இது ஒரு முக்கியமான கட்டம். ஏன்னா பொதுவாக மனிதர்களாகிய நாம் ஒரு மிகப்பெரிய சக்தியையோ அல்லது அரசனையோ சந்தித்தால் நமது தகுதிக்கு மீறி விலைமதிப்பற்ற பரிசுகளை கொடுக்க நினைப்போம். தங்கத்தையோ வைரத்தையோ அல்லது மாபெரும் காணிக்கைகளையோ செலுத்துவோம் இல்லையா? ஆமா, அது நம்ம மனித இயல்பு. ஆனால் வள்ளலார் இந்த பாடலை எப்படி முடிக்கிறார் பாருங்கள். வழங்குளவு திருப்பொதுவில் மானடஞ்சை அரசே மகிழ்ந்தெனது சொல் எனும் ஓர் மாலை அணிந்தருளே என்கிறார். சொல் எனும் ஓர் மாலை. இவ்வளவு ஆழமான இயற்பியல், பிரபஞ்ச அமைப்பு எல்லாவற்றையும் பேசிவிட்டு கடைசியாக மிகவும் சாதாரணமாக எனது சொற்களை மாலையாக அணிந்து கொள் என்று முடிக்கிறாரே. விலைமதிப்பற்ற பொருட்களை விட்டுவிட்டு வெறும் சொற்களை மாலையாக தருவதில் அப்படி என்ன மாபெரும் தத்துவம் ஒளிந்திருக்கிறது? அதில்தான் மனித வாழ்வின் ஆகச் சிறந்த பணிவும் உண்மையும் அடங்கியிருக்கிறது. ஏன் சொற்கள், ஏன் செல்வமோ அதிகாரமோ அல்ல. யோசிச்சு பாருங்க. ஏன்னா செல்வம் எல்லாம் நிரந்தரம் இல்லைன்னு சொல்றாரா? அதேதான். பௌதிக உலகின் எந்த ஒரு மாபெரும் பொருளாக இருந்தாலும், தங்கம், வைரம், மாபெரும் கோட்டைகள் என எதுவாக இருந்தாலும் அவை அனைத்தும் காலப்போக்கில் தேய்மானமடையும். நாம் ஆரம்பத்தில் பேசிய அதே என்ட்ரோபி விதியின்படி பொருட்கள் அழிந்துவிடும்.
ஓ, மறுபடியும் அறிவியல் விதியோட இணையுதா? ஆமா. ஆனால் ஒரு மனிதனின் ஆழமான விழிப்புணர்விலிருந்து அவனது தூய பிரக்ஞையிலிருந்து பிறக்கும் சொற்கள் வெறும் சத்தங்கள் அல்ல. அவை பிரபஞ்சத்தின் தூய அதிர்வுகள். அந்த சொற்களுக்கு அழிவே இல்லை. வாவ், வார்த்தைகளுக்கு அழிவில்லை. இங்கே அவர் குறிப்பிடும் வழங்கொளவு திருப்பொது என்ற வார்த்தையை கவனிங்கள். திருப்பொது என்பது ஒரு புனிதமான பொதுவெளி. அது தில்லையில் நடராஜர் நடனமாடும் சபையாகவும் இருக்கலாம், அல்லது ஒவ்வொரு மனிதனின் இதயத்தில் இருக்கும் அந்த பரவழியாகவும் இருக்கலாம். மிகச்சரி. அங்கே பிரபஞ்சம் என்னும் மாபெரும் நடனத்தை இடையராது நிகழ்த்திக் கொண்டிருக்கும் அந்த இறைவனிடம் ஒரு மனிதனால் கொடுக்கக்கூடிய ஆகப்பெரிய பரிசு அவனது தூய்மையான சிந்தனை மட்டும்தான். ஒரு கவிஞன் தன் வாழ்நாள் முழுதும் தேடிய ஞானத்தை உணர்ந்த பிறகு தன்னிடம் எஞ்சியிருக்கும் ஒரே உண்மையான படைப்பான சொற்களை தொடுத்து மாலையாக்கித் தருகிறான். சொல் எனும் ஓர் மாலை. இது வெறும் வார்த்தைகள் இல்லைன்னு இப்ப புரியுது. அது ஒட்டுமொத்த மனித ஆன்மாவின் சரணடைதல். பிரபஞ்ச ஆற்றல் தனக்குள் இருப்பதை உணர்ந்த ஒருவன் மீண்டும் அந்த ஆற்றலை தன் தூய சொற்களின் மூலமாகவே பிரபஞ்சத்திற்கே திருப்பித் தருகிறான். இதுதான் ஆற்றல் சுழற்சியின் முழுமை. பிரபஞ்சத்திலிருந்து வாங்கிய ஆற்றலை மறுபடியும் பிரபஞ்சத்துக்கே கொடுக்கிறார். ஆமாம். இறைவனுக்கு எந்த விதமான ஆடம்பர காணிக்கைகளும் தேவையில்லை. உண்மையான உணர்விலிருந்து பிறக்கும் ஒரு சொல்லே போதுமானது என்ற அந்த உச்சக்கட்ட எளிமையைத்தான் வள்ளலார் இங்கே பதிவு செய்திருக்கிறார். கேட்கும்போதே ரொம்ப சிலிர்ப்பாக இருக்கிறது. இது உண்மையாகவே ஒரு முழுமையான வட்டத்தை நிறைவு செய்வது போல் இருக்கிறது. கண்டிப்பா. நாம் இன்று பார்த்த இந்த 36வது பாடல் ஒரு சாதாரண தேடல் அல்ல. எந்தவிதமான இழப்பும் தேய்மானமும் இல்லாத ஒரு முடிவற்ற பிரபஞ்ச மின்சக்தியில் ஆரம்பித்து தொடக்கமும் முடிவும் இல்லாத எங்கும் நிறைந்திருக்கும் ஒரு எல்லையற்ற பரவழியை கடந்து நமது நெஞ்சுக்குள் ஒரு ஹோலோகிராம் துண்டைப் போல பதிவாகியிருக்கும் தனிச்சுடரை கண்டுபிடித்து இறுதியாக அந்த மாபெரும் ஆற்றலுக்கு முன்னால் எந்த ஆடம்பரமும் இல்லாமல் நமது தூய்மையான சொற்களை மாலையாக அர்ப்பணிக்கும் ஒரு ஆழமான பயணம். ரொம்ப அழகா தொகுத்து சொன்னீங்க. வெறும் 8 வரிகளுக்குள் எப்படி பிரபஞ்சத்தின் பௌதீக அமைப்பையும் மனித ஆன்மாவின் பரிணாம வளர்ச்சியையும் இவ்வளவு நுட்பமாக இணைக்க முடியும் என்பது ஆச்சரியத்தின் உச்சம். சந்தேகமே இல்ல. இந்த பாடல் ஒரு மாபெரும் தத்துவத்தை மிக எளிமையாக நமக்கு உணர்த்துகிறது. இன்று நாம் பல்வேறு தொழில்நுட்பங்களையும் அறிவியலையும் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை இயக்கும் மைய விசை நமக்குள் இருப்பதை மறந்து விடுகிறோம். உண்மைதான். இந்த ஆழமான உரையாடலின் முடிவில் இதை கேட்டுக்கொண்டிருக்கும் நீங்கள் உங்களை நோக்கி ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். இந்த பிரபஞ்சத்தை, அந்த எல்லையற்ற பரவழியை இயக்கும் அதே பேரொளிதான் ஒரு தூய சுடராக உங்கள் உள்ளத்திலும் ஒளிர்கிறது என்றால், உங்கள் தொண்டையிலிருந்து தினமும் வெளிவரும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் எவ்வளவு மாபெரும் சக்தி இருக்கும்? வாவ், ரொம்ப பவர்ஃபுல்லான கேள்வி இது. உங்கள் சொற்கள் வெறும் காற்றில் கரையும் சத்தங்கள் அல்ல. அவை பிரபஞ்ச ஆற்றலின் வெளிப்பாடுகள். வள்ளலார் தன் விழிப்புணர்வின் மூலம் பிரபஞ்சத்திற்கு தன் சொற்களை மாலையாக சமர்ப்பித்தது போல, ஒவ்வொரு நாளும் நீங்கள் பயன்படுத்தும் வார்த்தைகளைக் கொண்டு உங்களை சுற்றியுள்ள உலகத்திற்கு ஒளியூட்டும் ஒரு அழகான சொல் மாலையை உங்களால் தொடுக்க முடியுமா? சற்று ஆழமாக சிந்தித்துப் பாருங்கள். மிகச் சிறப்பான ஆழமான ஒரு சிந்தனை. நமது வார்த்தைகளுக்குள் இருக்கும் பிரம்மாண்டமான பிரபஞ்ச சக்தியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கியமான தருணம் இது. நாம் எப்படி பேசுகிறோம், என்ன சொற்களை பயன்படுத்துகிறோம் என்பதில்தான் நமது வாழ்க்கையின் தரமும் நம்மை சுற்றியுள்ள உலகின் அமைதியும் அடங்கியிருக்கிறது. உங்களுடைய மிகச்சிறப்பான நேரத்தை ஒதுக்கி புதிய கோணங்களை தேடி எங்களோடு இணைந்து இந்த பிரபஞ்ச பயணத்தில் பயணித்ததற்கு மிக்க நன்றி. மீண்டும் சந்திப்போம்.